மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மலைக்கான ரெசிபி, சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் அண்ட் ஒரு எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ரசத்துக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சிட்டிகை மஞ்சள், கடுகு 1/4 டீஸ்பூன், அப்புறம் வந்து சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 4-5 பல், எல்லாத்தையும் வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே அது நல்லா சூடானோடனே நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அந்த 3 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 தக்காளி ரசம்ன்றனால தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பெப்பர் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக அந்த மழை டைமில் சாப்பிட்டா. மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். இப்போ வந்து அது பேரலாக ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பாயில் பண்ணிடுவோம். அது நல்லா நுரைச்சி வரும்போது பெருங்காயத்தூள் போட்டுருங்க, ஒரு சிட்டிகை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல கொரப்பாக, அதையும் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த நுரைச்சி வர ஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நுரை விட்டதுக்கப்புறம் கொதி விட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இங்கே மசிஞ்சிடுச்சு எல்லாமே. நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருக்கிற அந்த ரசத்தில் சேர்த்துடலாம். ரசம் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட்டு இந்த வதக்குனல இதில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முட்டை பண்ணிடலாம். முட்டைக்கு வந்து நான் 2 முட்டை பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பரு 1 ஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவுக்கு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே முட்டையை வந்து கட் பண்ண முட்டையை வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிடணும். அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு அப்புறம் வந்து பெப்பர் அது 2த்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு அது கொஞ்சம் அந்த வாசனை நல்லா பிடிக்கணும். அந்த மசாலாலாம் அதில் நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மலையில் வந்து சூப்பராக ரசம், அப்புறம் பெப்பர் போட்ட மசாலா போட்ட எக் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.